ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் டூர் தான் காட்ட போகிறோம். நாங்கள் இந்த ரூம் டூர் எடுக்கிற பிளான்லாம் இல்லை. ஏன் ரூம் டூர் காட்டுறோன்னா இந்த ஹோட்டல் வந்து சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வியூவு பின்னாடி பீச்சு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் காட்டுறோம். அதோட முக்கியமான ஃபன், நம்ம வந்த உடனே ஒரு காமெடி ஒன்று ஆச்சு. இங்கே வந்து ஹோட்டல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே ஹோட்டலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கா? ஆமாம், 2 குரூப் இருக்குது. நாங்கள் வந்துட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் தான் வந்துருக்குன்னா, நீங்கள் எங்கள் ஹோட்டல் அண்டரில் வர மாட்டீங்க, நீங்கள் வேறு இதில் வருவீங்க, வேறு மேனேஜ்மெண்ட். அது ஏன்னா இந்த அதாவது ஃப்ளோருக்கு லீஸ் விடுவாங்களாம். அதனால இங்க வந்து அந்த மாதிரிலாம் கான்செப்ட் இங்க இருக்கு. ஹோட்டல் இவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா இப்ப அந்த ரூம்னு நினைக்கிறாரு, அந்த ரூம். ஏன்னா அங்க கீ பாக்ஸ் கிடையாது. இது வந்து பாருங்க, இங்கே கீ பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த கீ பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கோடு சொன்னாங்க. அந்த கோடு வந்து போட்டா இப்படி அழுத்தி எடுத்துக்கிட்டா அது வந்து நம்ம இந்த பாக்ஸ் வந்துடும், திறந்து எடுத்துக்கலாம். கரெக்டா? ஆனா நம்ம வந்த காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ரூம் புக் பண்ணி கொடுத்தவங்க நம்பரை தப்பா சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்ததுலேருந்து பிடிச்சி நம்பரை போட்டு இழுன்னு இட்டு பார்த்துட்டோம். ஒரு 5 நிமிஷமா ட்ரை பண்ணியிருப்போம், 5-6 நிமிஷம் ட்ரை பண்ணிருப்போமா. ஆமா, அந்த டென்ஷன்ல பேபிமா பர்த்டே விஷ் பண்ணவே மறந்துட்டோம். அது இழு எடுத்துட்டு வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா அவரு நம்பர் தப்பா சொல்லியிருந்தாரு. அப்புறம் அவரு அதுக்கு மேல இன்னொரு 2 நம்பர் அனுப்பிச்சாரு. 7, 8, 9, 10 எல்லாம் போடுங்க, எது திறக்குதுன்னு பாப்போம்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொன்னாரு. ஒன்னா போட்டு திறந்ததுல ஒன்று திறந்துச்சு. பாக்ஸ் எடுத்துட்டு நாங்கள் டோரை திறந்துட்டோம். ஆனால் காமெடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோளாரா இருக்கு ஹோட்டல். நாங்கள் வந்து முதல் நாள் வச்சு சாப்பாடு இது வரைக்கும் அவனை எடுத்துட்டு போல கண்டுக்க மாட்டாங்க போல. நீங்க அதே மேனேஜ்மெண்ட் வேற இல்லை, அதனால இவங்க ஆளுங்க எடுக்க மாட்டாங்க. சரி, நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அந்த மாதிரி சொல்லிட்டு திறக்க மாட்டேங்குது. திறகுது ரூம் 2. ஆமாம், உள்ள அப்படி வாங்க போங்க. எங்கள் ரூம் டூரை நாங்கள் காட்டுறோம். உள்ளே வந்தோடனே இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் போர்டு தான் இருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு கண்ணாடி. உள்ளே வந்தோடனே பார்க்கணும், ஜாலியாக இருந்துச்சு. கண்ணாடி ஃபுல் மிரர் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, நாங்கள் இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்குது நம்ம ரூமில் கிச்சன் இருக்குது. வீட்லேயே செய்ய சமையல் செய்யாத அம்மா இங்கே வந்து ஏதோ செய்யறேன்னு சொல்லி காமெடி பண்ணிச்சு. பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து, ஆனால் இங்கே வந்து அங்கே இது இல்லை, ஸ்டவ் இல்லை, பாத்திரம் இல்லை, எதுவும் இல்லை. அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது இங்கே பிளேட்டு கிட்ட எல்லாமே வச்சிருக்கானுங்க. அயன் பாக்ஸு, பாக்ஸு, 2 பெட்டு. ஜாலியாக நான் வந்து தனியாக தூங்கினேன் என் பெட்ல. புதுசுன்னு இருந்துச்சு, ஃப்ரீ. நல்லா தூக்கம் வந்தது தெரியுமா? மாமா இந்த ஊர்ல வந்து எனக்கு லங்காவில கூட படுத்துன தூக்கம் வரல. இங்க வந்து ஏன்னா அங்க பக்கத்துலயே பீச். நம்ம ஊர்ல கூட ஃப்ரெண்ட்ஸ் வயிறு மட்டும் திண்டு தூங்குனது இல்லை. இங்கெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கணும். சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க டிவி நம்ம பாக்குறதுக்கு இங்க எதுவுமே இருக்காது. ஏன்னா அவங்க சேனல் தான் ஓடுது. நம்ம சேனல்ல சப்டைட்டில் லங்காவில போட்டு பார்த்தோம், இன்னும் வேலைக்கு ஆகல. அது இங்க போட கூட இல்லை. அதுக்கப்புறம் இங்க ஒரு கண்ணாடி. அதுக்கப்புறம் நம்ம பாத்ரூம் டூர் காட்டுவோம். ஆனா அங்க லங்காவில பாத்ரூம் நல்லா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா பெரிய கண்ணாடி, தக்காப்பு குமிடம், பாத்டப் இதெல்லாம் பாத்டப்ல தான் ஏறி குளிக்கிறாங்க. ஆனா லங்காவில ரூம் சூப்பரா இருந்துச்சு. 2 இதுல வந்து பாத்டப் யூஸ் பண்ணவே இல்லை. ஆமா, நானும் அங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், இங்க யூஸ் பண்ணணும்னு தோணல. அங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் இங்க வாங்க, ரூம்ல பெஸ்ட் வியூ, பெஸ்ட் பார்ட்னா நாங்க காட்டுறோம். ஸோ நாங்கள் வந்துருக்குது இருட்டு. உங்களுக்கு நாளைக்கு வந்து நாங்கள் வெளிச்சத்தில் வந்து பீச்சை காட்டுறோம். ஒரு கிரிஞ்சு ஃபோட்டோ ஷூட் நடக்க போகுது நாளைக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் இந்த இடத்த. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இது ஃபுல்லாக வந்து இது ஒரு மலை, ஃபுல் சிட்டி வியூ சூப்பராக இருந்துச்சு. காலையில் பார்த்தா நல்லா இருக்கும். இது வந்து மலை மாதிரி சிட்டி வியூ. அப்புறம் பெரிய ஒரு 4 பில்டிங் நடுவில், கீழே பார்த்தீங்கன்னா பார்க்லாம் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தா பீச் தான். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன்ஸாக அங்கங்கே இருக்கும். எல்லாமே பீச் தான். நம்மளும் இந்த மாதிரி ஒரு சென்னையில் ஒரு ஐலாண்ட் வாங்கி கட்டி விட்டா என்ன கட்டணும், பீச் ஹவுஸ் ஒன்று கட்டணும். மேன்மேட் ஐலாண்ட் ஊர்ல பண்ணாங்களா? ஆண்டமான் அப்படின்னாங்களே, அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஐலாண்ட் வாங்கி சென்னையில கட்டி விட்டா என்ன? கட்டலாம். நீ சொல்லுமா? ஆண்டவர் கட்டி கொடுப்பாரு. 10 பைசாக்கு தராது அது. போடா, யாரும் வாங்க மாட்டாங்க. தாத்தா தென்னந்தோப்பு வித்தா ஒரு ஐலாண்ட் கட்ட முடியாதா? கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுத்தது, அவனே பிடிங்கிப்பாங்களே தவிர்த்து நீ எதுவும் பண்ண முடியாது. அதுல நீ முதல்ல அங்க தண்ணி வேணும், நீ நடணும், அது நட்டு அது காய்ச்சி, அது வெறும் ரா லேண்ட். உங்க அம்மாக்கெல்லாம் தெரியாது, அதெல்லாம் பண்ண தெரியாதா?
வேஸ்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடே வேஸ்ட், எல்லாரும் வேஸ்ட். சரி வந்துட்டாரு, கிளம்பலாம். The next day. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று சொல்லியிருந்தோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. நேற்று நைட் வந்து ரூம் டூரை காட்டணும், நைட் வியூலாம் காட்டணும். இன்றைக்கி காலையில் நம்ம நெக்ஸ்ட் டே ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பின்னாடி பீச்சில் கொஞ்சம் வெளிச்சத்தில் காட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஃபோட்டோ எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கள் ஃபோட்டோகிராஃபர் யாருன்னா மம்மி தான். ஃபோட்டோ அது நான் ஆங்கிள் இப்படி வச்சு எடுன்னு அவங்க எடுத்து தருவாங்க, அதுதான் ஃபோட்டோ. பாருங்க ஓல்டு மணி. நாங்கள் இப்போது அது ஒரு ரிச் ஸ்டைல், உனக்கு புரியாது. அந்த மாதிரி நம்ம ரெடியாக வந்துக்கிறோம். பீச்சில் போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வாங்க. போயிட்டு உங்களுக்கு பீச்சு அப்புறம் கீழே என்னென்னலாம் இருக்குன்னு காட்டுறோம் நாங்கள். கீழே நிறைய ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து நைட் தானே வருவோம், அதனால பெருசா எடுத்தது இல்லை. நேற்று நைட்டு ஃபயர் ஷோலாம் எடுத்தாங்க. நான் வைக்கணும் பீச்சில் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருந்தேன், அதனால நான் வந்து எடுக்கல. பீச்ல சில் பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து ஜாலியாக பீச்சில் உட்காந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு வீட்டில் இருட்டில் வந்தேன். நான் பீச்சில் தனியாக உட்காந்துருக்கேன். எனக்கு முன்னாடியே வந்துட்டு ப்ரோ எப்படின்னு நானுங்க என்னான்னு கேட்டேன். நானுங்க என்னடா எப்படின்ற கீழே நெருப்பு வச்சு நிற்கிறா. அவன் அப்போதான் விளக்கத்துலாம் ஓகே ஏதோ பண்ணுறான்னு பார்த்தா இப்போ தாண்டா இந்த பீச்சில் வந்து அந்த ஷோ பார்த்துட்டு வந்தேன். திருப்பியும் மாடான்னு சொல்லிட்டு அந்த ஷோவை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து லிஃப்ட்டில் வந்து இறங்குறதே ஒரு டாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹோட்டலில் 19th ஃப்ளோரில் இருக்கும், 18ல் நிற்கும், 17ல் நிற்கும், ஒரு 12ல் நிற்கும், 10ல் நிற்கும், 9ல் அப்படியே போய் நிற்கும். ஒரு 19 ஃப்ளோரில் இருக்கும். 10 ஃப்ளோரில் நின்றதுக்கு அப்புறம் தான் கீழே இறங்கும். நாங்கள் கீழே போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு வந்து நாங்கள் எல்லாமே காட்டுறோம். அதுதான் நாங்கள் வந்து அந்த காரசாரம் ஹோட்டல் வீடியோ வந்து நாங்கள் அந்த ஹோட்டலில் டவுட்டில் வந்து ஆல்ரெடி வீடியோ பார்த்துருக்கோம். அவங்க வீடியோ ஆக்சுவலாக பார்த்தா அவங்க பெண்ணாங்க வந்தப்போ அவங்களும் இதே ஹோட்டலில் தங்கி இருந்திருக்காங்க. விஜய் சித்து இங்கே தான் வீடியோ எடுத்து காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ நாங்கள் உள்ளே சேர்த்து காட்டுறோம். அவங்க மிஸ் பண்ணதை இந்த வீடியோ நாங்கள் காட்டுறோம். மெசேஜ் போடுவோம், டேய் நாங்க இந்த ஹோட்டல்லே தங்கலடா அப்படின்னு. அப்போ இந்த ஹோட்டலுக்கு இல்லை நாங்கள் அவங்க வீடியோவில் காட்ட மறந்ததை நாங்கள் இந்த வீடியோவில் காட்டுறோம். அப்போ அவங்களும் இங்கெல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் இங்கே வந்துட்டு ஒருவேளை அவங்க எந்தெந்த பிளேஸ்க்கு போனாங்களோ எல்லா பிளேஸையும் நாங்கள் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இந்த வீடியோ அவங்க வீடியோ மாதிரி 2 மில்லியனை கிராஸ் பண்ணிச்சுன்னா என்னை கிட்ட வந்து திட்டு வைக்க பிளான் போடுறாரு கமெண்ட்டில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வீடியோ நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எல்லாரும். அதே மாதிரி நம்ம வீடியோ 1 மில்லியன் 2 மில்லியன் வரட்டும். என் சேனலில் ஒரு வீடியோ கூட 1 மில்லியன்லாம் தொட்டது கிடையாது. ஷார்ட்ஸ்லாம் வராது. உங்களுக்கு அந்த காற்று சத்தம் கேட்குதான்னு தெரியல, மைக் போட்டுருக்கலாம் கேட்குதான்னு தெரியல. சூப்பராக இருக்கும் அந்த வியூ காட்டேன். அந்த வியூ காட்டு இங்கே பாருங்க. இப்படி ஹோட்டல்லேருந்து வந்தாலே பீச், அவ்வளோதான். அதான் பீச். அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி பீச், அவ்வளோதான். கீழே பாருங்க ஃபுல் காற்று, ஜாலியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே போய் பார்ப்போம். மீன் எங்கே இருக்காது? அது சாப்பிட்ற மீனில் சைனீஸ் காய் ஃபிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் லாபி. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கடையிலேருந்து எல்லாமே இருக்கும். இப்படிக்கா நம்ம பீச் வந்து இப்படிக்கா தான் போனோம். கேஃபே இருக்குது, அப்புறம் ஸ்விம்மிங் ஃபுல்லாக அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. நோ ஸ்மோக்கிங் 400 ringgit ஆம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் கீழே பிடிச்சின்னு இருக்கிறாரு. அப்போ ஏன் பிடிக்கிறது இல்லை இவரை? நான் அங்கே தான் பிடிப்பேன். அப்போ தப்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெஸ்டாரண்ட். நம்ம வந்து நமக்குலாம் இந்த சாப்பாடு செட் ஆகாது. ஆப்போசிட்லேயே ஆனந்த பவன் சொல்லி நான்வெஜ் போட்டு ஏமாத்தினுங்கிறாங்க. மலேசியன் ஆனந்த பவன் வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கும். அதை தொட்டு சாப்பிடாம சட்னி ஊற்றி சாப்பிட்டு இருப்பாரு இந்த ஊர்ல வந்துட்டு. நான் அது காலையில சிக்கன் குழம்பு சாப்பிட்றதா அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு தான் தொட்டு பார்த்தேன், சூப்பரா இருந்தது. கடைசி ஒரு வாய் தான் தொட்டு சாப்பிட்டாரு. அதுல ஆமா லாஸ்ட் சும்மா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ தொட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்றாரு. என்னம்மா இது க்ளோஸா? ஏமாத்துறானுங்க. பூல் க்ளோஸ் at 7 PM. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இது. அது என்னது? ஏன் மொபைலுங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது குழந்தைங்களுது, அது பெரியவங்களுது. அவ்வளோ பெரிய என்னப்பா நோ டைவிங்னு போட்டிருக்காங்க ஸ்விம்மிங் பூலை வச்சுக்கிட்டு. அது இது டெப்த் இருக்காது அதனால. ஆனால் இப்போ இதில் குளிக்கிறதுக்கு நான் குளிக்காமலே இருப்பேன். நான் அங்கேயே போய் குளிச்சுட்டு போவேன். எல்லாரும் பீச்சில் தான் குளிக்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இந்த பீச்சில் சொல்லலாம் குளிச்சா பரவாயில்ல, நம்ம குளிச்சோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஊருக்கு போகும்போது கண்ணங்கரையால்னு போயிடுவோம். இல்லை இது பாருங்க, இது ஒரு ரெஸ்டாரண்ட் பாருங்க. இது வந்து பார். இங்க இருந்து பார்த்தா ஏஸ்தட்டிக்கா இருக்கும் இந்த இடமே. .5ல போடு. .5 தான் இருக்கா? வா.
இதேடு இது வந்து ஒரு பாரு ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் எப்படின்னா வச்சுக்கலாம். இப்படி போட்டு அப்படி பீச்சில் போய் உட்காந்து போனாங்க போல வெள்ளைக்காரனுங்களாம். அப்படிதான் பண்ணுறாங்க. இதோ இங்கே வெள்ளைக்காரமாக ட்ரை பண்ணுறது பண்ணுகிறாரு. ஓ ஆமாம், சாரி, நம்மளே ஃபாரினர் தான்ல இப்போ. சாரி, நம்மளே ஃபாரினர் தான் அந்த ஊருக்கு. நம்ம வந்து அவங்கள ஃபாரினர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம தான் இந்த ஊரில் ஃபாரினர். நெஞ்சு நிமித்தி நடக்கும். ஆனால் நம்ம நெஞ்சு நிமித்தி நடக்கலாம் சில இடத்துக்குலாம் போகும்போது ஃபாரினர் தானே எக்ஸ்ட்ரா காசு கொடு அப்படின்னு கேட்குறானுங்க. அப்போ இல்லை நான் இதே ஒரு காரன்னு சொல்லிட்டு போகலான்னு தோணும். அடுத்த கூட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காசு தான், நம்ம போகணுமே அப்ஸ் அண்ட் டவுன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்கிறேன், நம்ம ஊரில் வந்துட்டு 10 ரூபா 20 ரூபா தான் நம்ம அவங்ககிட்ட அடிச்சு போடுவோம். இங்கே 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறானுங்க நம்மகிட்ட. நம்ம 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 வந்து அவன் ஊர் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு வந்துடணும், மலையை கற்றுட்டு வந்துடணும். ஏமாத்திடலாம் ஈஸியாக. தபா பரவாயில்ல. அப்புறம் டண்டாஸ் வந்து பாத்ரூம். வேற என்ன கற்றுக்கிட்டோம்? அப்புறம் என்ன ஆவா செஞ்சீங்க எல்லாருக்கும் தெரியும். வாங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தேன். ஆனால் இந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஊர் மெரினா பீச்சில் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா முடியெல்லாம் வந்து குருவி கூடு மாதிரி ஆகிடுது. ஏன்னு தெரியாது. மூஞ்சிலாம் ஒரு மாதிரி குப்பைமேடு மாதிரி இருக்கும். அதனால் ஏன்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்து நான் 1 hour மேலே உட்காந்துருப்பேன். சும்மா இங்கே தான் வந்து உட்காந்துருந்தேன். ஆனால் எனக்கு என் ஃபேஸுக்கும் சரி எதுவுமே ஆகலை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு போனேன். இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்தோம்? உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்கு வந்தோம்னு நினச்சிங்களா? நோ. நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ண வந்தோம். என் ஃபோட்டோவை, அந்த ஃபோட்டோ ஷூட்டை பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி போகிற எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டென்ட்ஸ் அதுலேயே வரும். ஓகே, நாங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். அது எல்லோரும் பாருங்கள். எடு வா. பீச் வியூ தான் வா.